Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கூட உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேதம் கொண்டு வந்தவங்கெல்லாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 24வது வசனம். நான் உன் தகப்பனாகிய அப்ரஹாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய அப்ரஹாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய வார்த்தை இது. யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த வார்த்தை என்றால் ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஈசாக்கை ஆசீர்வதிக்க தேவன் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? உன் தகப்பனாகிய அப்ரஹாமின் தேவன். 2, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லாமல் ஒரு வார்த்தை ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். என் ஊழியக்காரனாகிய அப்ரஹாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இதிலிருந்து இன்று பகல் நமக்கு தியானிக்க ஒரு வார்த்தை ஆண்டவர் தந்திருக்காது. என்னன்னா, அப்ரஹாமின் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வருகிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அப்ரஹாமின் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வருகிறது. இன்னொரு வார்த்தை சொன்னா, பெற்றோர் நிமித்தம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. அப்ரஹாமை குறித்து வேதம் சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் கவனிச்சிங்களா? அப்ரஹாம் என்னுடைய நண்பன், யாக்கோபு 2:23 படிக்கலாம். இன்னொரு வார்த்தையில் நம்ம படிக்கிற ரோமர் 4, விசுவாசிகளுடைய தகப்பன் அப்ரஹாம். இப்படி அப்ரஹாமுக்கு பல வித்தியாசமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், டைட்டில்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த வசனத்தில் ஆண்டவரே நேரடியாக சொல்கிற வார்த்தை, என் ஊழியக்காரனாகிய அப்ரஹாமின் நிமித்தம் நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். இப்போ இந்த வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை இன்று பகல் தியானிக்க போகிறோம். அப்ரஹாமை ஆண்டவர் ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்து தாம் காண்பிக்க போகிற தேசத்துக்கு அவரை கொண்டு போகிறார். தாம் காண்பிக்கிற தேசத்துக்கு கொண்டு போகிற இடத்தை குறித்து ஒரு அறிவும் இல்லாமல் அழைத்த தேவன் பேரில் நம்பிக்கை வச்சு தன்னுடைய பிரயாணத்தை புறப்பட்ட ஒரு மனுஷன். அதான் கர்த்தர் மேலே அவ்வளோ விசுவாசமாக இருந்த மனிதன்னு அவர் பைபிள் சொல்லுது. நாமெல்லாம் சில தெளிவுகள் கிடைக்கலைன்னா நம்ப மாட்டோம், சில ஆதாரங்கள் கிடைக்கலைன்னா விசுவசிக்க மாட்டோம். அதை நடப்பதற்கேற்ற ஒரு சூழ்நிலையாவது உருவாகி வந்தால் தான் நாம் நம்புவோம். இத்தனை கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த ஊர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்புவதற்கு ஏதுவான ஏதாவது கையில் கிடைச்சாதான் நாம் புறப்படவே செய்வோம், இல்லைன்னா புறப்பட மாட்டோம். ஆனால் அப்ரஹாமுக்கு போகும் இடம் என்னதுன்னு தெரியாது. எந்த நம்பி நீ போகிறேன்னு கேட்டால் என்னுடைய தேவனை நம்பி நான் போகிறேன்னு சொல்லுவோம். காரணம், அழைத்த தேவன் பேரில் அவ்வளோ விசுவாசம் உள்ள மனுஷன். விசுவாசிகள் அவரிடத்துலேருந்து படிக்க வேண்டிய விஷயம் அது. நாம் எல்லாரும் நம்புவதற்கு எதுவில்லாத சூழ்நிலைகள் வந்தாலும் நம்புகிறவர்கள் தான். யாரை நம்புகிறவங்க? மனுஷனை அல்ல, கடன் கொடுக்கிறவனை அல்ல, நம்முடைய சூழ்நிலையில் நம்மை ஆசீர்வதிக்க பலம் உள்ளவர்களை அல்ல, பதிலாக அழைத்த தேவனை விசுவாசிக்கணும். ஆக்சுவலி அழைத்த தேவன் பேரில் உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு என்பதை அளக்கிற ஒன்றே தேவன் நம்மோடு சொல்லுகிற விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம் என்பதை வைத்து கண்டுகொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வசனத்தை, உபதேசத்தை, சத்தியங்களை கேட்கும்போது கேட்டுட்டு அதை குறித்து நாம் என்ன சிந்திக்கிறோம், எப்படி நடக்கிறோம், என்ன தீர்மானம் எடுக்கிறோம் என்பதை வைத்து தான் நாம் சரியான விசுவாசியே இல்லை என்பது தெரியும். நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் கேட்குறத குறித்து அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னா அந்த கேட்கிற வசனம் கர்த்தருடையது, அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று என் மனம் இன்னும் நம்பலன்னு அர்த்தம். என்ன நம்புகிற அளவுக்கு, என் பணத்தையும் என் தொழிலையும் என் வாகனத்தையும் என்னுடைய பிஸ்னஸையும் நம்புகிற அளவுக்கு நான் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன வரல? நம்பிக்கை உள்ளவன் அல்ல. அதனால தான் அவர் சொல்கிற எதையும் நான் செய்யறதில்லை. ஆனால் இங்கே அப்ரஹாமுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார், என் ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் என்ன? கர்த்தர் சொல்லுகிறத, கர்த்தர் விரும்புகிறத நிறைவேற்றுகிறவன் அர்த்தம்.
கர்த்தர் கட்டளையிடுகிறத கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறவன் அர்த்தம். அந்த பேர் தான் ஊழியக்காரன். அதனால தான் ஊழியக்காரனுக்குள் ஆசீர்வாதங்கள் பைபிளில் நிறைய இருக்குது. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம். ஊழியக்காரனுடைய சுகத்தை, ஆமாம், 35ஆம் சங்கீதத்தில் 27வது வசனத்தில் அது இருக்குது. என் ஊழியக்காரனுடைய சுகத்தை நான் விரும்புகிறேன். அப்போ ஊழியக்காரன் என்றால் யாரு? பிரசங்கிக்கிறவன், பாட்டு பாடுகிறவர், கீபோர்டு வாசிக்கிறவங்க, இவங்க அல்ல. ஊழியக்காரன் என்றால் தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்கள். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ அப்ரஹாம் யாரு? அப்ரஹாம் கர்த்தர் விரும்புகிறதை செய்தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அதன் நிமித்தம் அவன் அப்படி பக்தியாய் வாழ்ந்தது நிமித்தம் அவன் மட்டுமல்ல ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் ஆத்மீக ஜீவிதத்தில் முதல் சந்ததியாக இருக்கலாம். நிறைய குடும்பங்கள் முதல் சந்ததியிலேயே பட்டு போகிறத நான் பார்க்கிறேன். முதல் சந்ததி பட்டு போகிறது, ரெண்டாம் சந்ததி கிறிஸ்துவுக்குள்ள காணப்படாதபடி மாறி போகிறது. எதனால் இது நடக்கிறதுனா, கடவுளை அறிந்த அப்ரஹாமை போல கிறிஸ்துவை அறிந்த நாம் அவருக்கேற்ற சிலதை செய்யாததுனால நம்முடைய குடும்பத்தில் தேவனால் வர வேண்டிய நன்மை ஒன்றும் வருவதில்லை. நீங்க கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்தால், கர்த்தருடைய வாக்கியங்களிலே கீழ்ப்படிதலோடு இருந்தால், நான் சொல்றேன், உங்க தலைமுறை அப்பத்துக்காக இறந்து தெரியாது, உங்க தலைமுறை ரோட்டில் நடந்து தெரியாது, உங்க தலைமுறை அழுக்கான சந்ததியா இருக்காது, உங்க தலைமுறை கெட்டு போகிறவர்களா இருக்காது. நீங்க கர்த்தருக்கு முன்னாடி அழுக்கா நடந்தா, நீங்க கர்த்தருக்குரியதை செய்யாம கீழ்ப்படிதல் இல்லாம நடந்தா, உங்க தலைமுறை கெட்டு போகிறத, சத்துரு தூக்கி கொண்டு போகிறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர அவனுடைய கையிலிருந்து விடுவிக்க ஒருத்தரால முடியாது. அப்ரஹாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஆனால் நான் உன் தகப்பனாகிய அப்ரஹாமை போல உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லல. உன் தகப்பனாகிய அப்ரஹாமை நிமித்தம். அவன் யாரு? அவன் என் ஊழியக்காரன், என்னுடைய காரியங்களை செய்தவன், நான் கட்டளையிட்டதை நிறைவேற்றினவன். அப்படியானால் அவன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? அப்ரஹாம் செய்த 3 ஊழியங்கள், அல்லது அப்ரஹாம் கர்த்தர் கட்டளையிட்ட 3 விஷயங்களை திருவசனத்தின் அடிப்படையில் செய்தார். அதனால தான் அப்ரஹாமினுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கின் மேல் வந்தது, இந்த வசனத்தின் பிரகாரமாய். அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம் போகணும்னா நீங்க கட்டி உண்டாக்குறதெல்லாம் ஒன்றும் ஆசீர்வாதத்தை கொண்டு போகாது. நீங்க ஒன்றும் கட்டி உண்டாக்கலைனாலும் நீங்க கர்த்தருக்கு முன்பாய் நீதியும் நேர்மையுமாய் நடந்து கொண்டால், உங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமோ அதை அந்த தலைமுறையில் தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். நீ பிள்ளைகளுக்கு உண்டாக்குறேன்னு சொல்லி கர்த்தரை மறந்து, நாளைய தினத்துக்கு நான் உருவாக்குறேன்னு சொல்லி தேவனை மறந்து ஜீவித்தா, நாளைக்கு உன் பிள்ளை இருக்கிற இடத்துல காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் நீங்கள் உண்மையாக சேவித்து பார்த்து கண்ணடைத்து போனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுகிற பொறுப்பை உறவினர்கள் எடுக்கிறாங்களோ இல்லையோ, சபையார் எடுக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் எடுக்க தொடங்குவார். அப்ரஹாம் ஆண்டவர் விரும்பின விஷயத்தை எப்படி செய்கிறான்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். அப்ரஹாமினுடைய வீட்டுக்கு 3 தூதர்கள் வருகிறார்கள். 3 தூதர்கள் வருகிறார்கள். வாசிங்க 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 புருஷர்கள் எதிரே நின்றார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அல்ல, பகலின் உஷ்ணமான வேளையில் 3 புருஷர்கள் எங்க வருகிறாங்க? அப்ரஹாமினுடைய வீட்டுக்கு வருகிறான். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். இதனுடைய பின்னணியில் சில விஷயங்கள் இருக்கிறது. 1, அப்ரஹாமின் வீட்டை தேவன் சந்திக்கிறார். 2, அப்ரஹாமுக்கு ஒரு தகவல் தெரிவிக்க கர்த்தர் விரும்புகிறார். அது என்ன விஷயம் என்றால், நீங்க 20வது வசனத்துக்கு போங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். அப்ப ஒரு பக்கம் சொதோம் கொமாராவில் இருந்து எழும்புகிற கூக்குரல். எதனால சொதோம் கொமாராவில் இருந்து கூக்குரல் வருது? கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும்
அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் பாவம் ஒரு கூக்குரலை உண்டாக்குகிறது. பாவம் ஒரு சப்தத்தை உண்டாக்குகிறது. அப்ப பாவத்தினுடைய சப்தம், பாவத்தினுடைய பெருக்கம், பாவத்தினுடைய கடவுளுக்கு விரோதமா வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை முறையினுடைய சப்தம் தேவனை நோக்கி போகும். அப்ப இது உண்மையா இல்லையான்னு அறிகிறதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார். அடுத்த வசனத்தில் 22, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். பின்னும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தான்? நின்று கொண்டிருந்தான். அப்போ ஒரு பக்கம் பாவத்தினுடைய கூக்குரல் எழும்பும் போது கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு கேட்டா, எனக்கு முன்பாக நின்று கூக்குரல் எழுப்புகிற ஒரு மனுஷனை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பக்கம் பட்டணத்தினுடைய பாவம், ஒரு பக்கம் மக்களுடைய பாவம், ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய பாவம், ஒரு பக்கம் கர்த்தரை விட்டு விலகி போன மனுஷர்களுடைய பாவம். இது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துக்கு போனீங்களானா அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். ஆசாரியர்கள் என்னை மறந்து போனார்கள், ஜனங்கள் என்னை மறந்து போனார்கள், எல்லாரும் என்னுடைய வசனங்களை மீறி நடக்கிறார்கள். அதில் 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எசேக்கியேல் 22:30 நாம் விதமாய் படிக்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையும் காணோம். யாரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன்? ஒரு பக்கத்தில் பாவத்தினால வீழ்ச்சி நடக்கும் போது, ஒரு பக்கத்தில் கூக்குரல் தேவ சமூகத்தில் வந்து எட்டும் போது, ஒரு பக்கத்தில் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி ஜனம் பாழடைந்து போகும்போது, இன்னொரு பக்கத்தில் தேவன் ஒரு மனுஷனை தேடிக்கொண்டு இருக்கிறார். இந்த ஜனத்திற்காக, இந்த பட்டணத்திற்காக, இந்த பிள்ளைகளுக்காக தெய்வ சமூகத்தில் நின்று ஆண்டவரே திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லி கூக்குரல் எடுக்கிற ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறார். அப்ப சோதோம் கொமோராவினுடைய ஒரு சப்தம் தேவ சமூகத்தில் எழும்பும் போது, அதே சமயத்தில் தேவன் ஜெபிக்கிற, தேவ சமூகத்தில் தயவை நாடுகிற, கிருபைக்காய் கெஞ்சுகிற, மனமிறங்கும் ஆண்டவரே என்று போராடுகிற ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மனுஷனும் இல்லை. அப்படிப்பட்ட சமயத்தில் எசேக்கியேல் நாட்களில் ஒரு மனுஷனும் இல்லை. ஆனால் சோதோம் கொமோரா அழிக்கப்படுகிற நாட்களில் ஒரு மனுஷனை கர்த்தர் கண்டடைந்தார். அவர் தான் இந்த அப்ரஹாம். அப்ப அப்ரஹாம் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய், மன்றாடுகிற ஒரு மனுஷனாய், தேவனிடத்தில் தயவு காட்டுங்கப்பா என்று சொல்லி அவர் சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனாய். 23வது வசனத்திலிருந்து நம்ம கீழே படிக்கிறது என்ன? 23 மட்டும் படிங்க. 18, 23 ஆதியாகமம் 18, 23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ. ஜெபம் யாருக்காக? யாருக்காக? நீதிமானுக்காக, உம்மை அறிந்தவர்களுக்காக, உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரே கொண்டாடுகிறவர்களுக்காக. அந்த நீதிமானையும் அழிப்பீரோ. அடுத்த வசனம், பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களை நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. ஒருவேளை 50 நீதிமான் இருந்தால். அப்படியே கேட்டுட்டே வர்றார். அடுத்த ஆண்டவர் என்ன பதில் சொல்றார் பாருங்க. துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த முழு ஸ்தலத்தையும் ரட்சிப்பேன். எப்படி? 50 நீதிமான நான் கண்டா, அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த முழு ஸ்தலத்தையும் நான் ரட்சிப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு 50 நீதிமான் இருந்தால் செய்வேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே 50 நீதிமான் இல்லை. ஆண்டவர் 40, 30, 20 கடைசி எத்தனை பேருக்கு வர்றாரு? 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? அதை மட்டும் படிக்க. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், கர்த்தர் சொல்லுகிறார், 10 நீதிமான்கள் இருந்தால் அதை நான் அழிப்பதில்லை. அல்லேலூயா.
அப்ப தெய்வ சமூகத்தில் தன்னுடைய குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறார். அந்த தேடுதலை உணர்ந்து தெய்வ சமூகத்தில் ஜெபித்த ஒரு மனுஷன். அதனாலதான் அவன் என்னுடைய ஊழியக்காரன். நான் என்ன விரும்புகிறேன்? ஜனத்தின் அழிவை விரும்புவதில்லை. நான் என்ன விரும்புகிறேன்? அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பும் போது தேவனுடைய கோபம் பட்டணத்தின் மேல் வராமல், குடும்பங்கள் மேல் வராமல், அது அழிக்கப்படாமல் ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்கு உண்டாக, ஆண்டவரே நீர் அவர்கள் மேலே இரக்கம் பாராட்டுவீரோ என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறார். ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் இல்லாவிட்டால், ஜெபிக்கிறவன் இல்லாவிட்டால் குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்? அந்த பட்டணத்தை யார் காப்பாற்றுவார்கள்? அந்த கிராமத்தை யார் காப்பாற்றுவார்கள்? சொந்த பந்தங்களை யார் காப்பாற்றுவார்கள்? எனக்கு அருமையானவர்களே, அப்ரகாம் செய்த முதல் ஊழியம் என்ன செய்து தெரியுமா? தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து, ஆண்டவரே அழிக்காதிரும் என்று ஜெபிக்கிற ஜெபம், மனமிறங்கும் என்று ஜெபிக்கிற ஜெபம். நீங்க ஜெபிக்கலைனா, நாம ஜெபிக்கலைனா, நாம திறப்புல நிக்கலைனா, நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் அழிந்து போவது யாரும் தடை செய்ய முடியாத காரியம். தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல வரும். தேவனுடைய கோபம் பாவிகள் மேல் வரும். தேவனுடைய கோபம் பின்மாற்றக்காரர்கள் மேல் வரும். தேவனுடைய கோபம் அவருடைய வசனத்தை அலட்சியப்படுத்தினவர்கள் மேல் வரும். தேவனுடைய கோபம் ஒரு நாளில் பற்றி எரியும். அவர் எரிச்சல் உள்ள தெய்வம், நியாயாதிபதியான தெய்வம். அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டு இருக்கிறவர் அல்ல. இது கிருபையின் காலமானதுனால துன்மார்க்கர் மேல உடனடியாக தண்டனை வருவதில்லை. இல்லாவிட்டால் நிச்சயம் தண்டனை வந்திருக்கும். ஆனால் அந்த தண்டனை வராததுனால தண்டனைக்கு தப்பித்து கொண்டோம் என்ற அர்த்தம் அல்ல. தண்டனைக்கான காலம் காத்து கொண்டு இருக்கிறது. குடும்பங்கள் மேல தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறத காண்கிற காலம் காத்து கொண்டு இருக்கிறது. அது பிள்ளைகள் மேல வரும், குடும்பங்கள் மேல் வரும், அவங்க எடுத்த தீர்மானங்களின் அடிப்படையில் வரும். அப்படி வரும்போது தேவனுடைய இரக்கம் இன்னொரு பக்கத்தில் அது என்ன சிந்திக்கிறது என்றால், எனக்காக திறப்பில் நின்று என் ஜனத்திற்காக ஜெபிக்கிற ஒருவன் வேண்டும், என் ஜனத்திற்காக ஜெபிக்கிற ஒரு குடும்பம் வேண்டும். அப்படி எதிர்பார்க்கும் போது இதை அறிகிற, உணர்கிற, உணர்ந்து காரியங்களை செய்கிற ஒரு நபராக ஆபிரகாம் இருந்தான். இன்னைக்கு ஜெபிக்கிறது போல பப்ளிக்கில் எல்லாரும் கேட்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்லாது, எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக ஓப்பனா ஜெபிக்கிற ஜெபம் அல்லாது, அது தெய்வ சமூகத்தில் தனித்து நின்று ஜெபிக்கிற ஜெபம். யாரும் கேட்காம, யாரும் அறியாம தேவன் பாரம் கொடுக்கும் போது எழுந்து நின்று ஜெபிக்கிற ஜெபம். உங்க வீட்டில் பாவிகளை பார்க்கும்போது, சபையில பாவிகளை பார்க்கும்போது, பின்மாற்றக்காரர்களை பார்க்கும்போது, கடவுளுக்கு புதமுருகு காட்டுகிறவர்களை பார்க்கும்போது அவங்க மேல ஏன் இன்னும் நீதியான தண்டனை வரலன்னு நமக்கு தோணும். உங்களுக்கு தெரியுமா, இங்க இருக்கிற சபையில பின்மாறுகிறவர்கள், வீழ்ந்து போகிறவர்கள், தெய்வ வசனக்கு எதிராக நடக்கிறவர்கள், அதை புச்சமா நினைக்கிறவர்கள் மேல தண்டனை வராத காரணம் யாரோ ஒருவர் திறப்புல நின்று கொண்டு இருக்கிறதுனால தான். இங்க தெரிந்தெடுக்கப்பட்ட சிலர் தெய்வ சமூகத்தில் மறைமுகமா ஜெபிக்கிறதுனால தான் நீங்க எவ்வளவு துணிகரமாக ஆண்டவருக்கு விரோதமாய் முதுகு காட்டினாலும் தண்டனை வருவதில்லை. அதனால தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம் என்று நினைக்க வேண்டாம். அப்ப முதல் ஊழியம் ஆபிரகாம் செய்தது எது தெரியுமா? தேவனுடைய இருதயத்தை அறிந்து அதற்கேற்றபடி ஜெபிக்கிற ஊழியம். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். மோசையினுடைய காலத்தில் மோசே ஜெபம் பண்ணார், இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன்னு கர்த்தர் இறங்கிட்டார். இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், எவ்வளவு உபதேசித்தாலும் கேட்காது, எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் மனம் திரும்பாது, எவ்வளவு புத்தி உபதேசித்தாலும் கரடு முரடா நடக்கிற ஜனம். யாத்திரா 32ஆம் அதிகாரத்தில் அதை படிக்க முடியும். 9 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், இந்த ஜனங்களை பார்த்தேன். அப்போ சபையை ஆராய்ந்தறிகிறவர். வெளிப்பாடு 2-3 அதிகாரங்கள் படிக்கணும். சபையில உலாவி வந்து சபையில் இருக்கிற குறை நிறைகளை கண்டு ஆலோசனை கொடுக்கிற தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இதே தான் செஞ்சார். என் ஜனத்தை நான் பார்த்தேன், இந்த ஜனங்களை பார்த்தேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், கடினமான இருதயம் உள்ளவர்கள். எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க, சீர்திருந்தவே மாட்டாங்க, திருத்தி கொள்ளவே மாட்டாங்க, உண்மைக்கு வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தாங்க வாழ்றதுபடியே அப்படியே வாழதான் நினைப்பாங்க. அதனால நான் என்ன செய்ய போகிறேன்? 10வது வசனம், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டு விடு. நல்ல கவனிங்க, உன்னதமான கடவுள், சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஒரு மனுஷன்ட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாரு, நீ என்ன தடுக்காதே,
நீ என் கையை விட்டுரு, நீ என்ன தடுக்காத, என் குறுக்க வராத, நான் அவர்களை அழிக்க போகிறேன். அப்போ தேவனுடைய கோபம் பற்றி எரியும் போது அவங்களை அழிக்கிறதுக்கு தேவனுடைய கோபம் பயன்படுத்தப்பட முடியும். அதை செய்ய யாரிடத்தில் ஆண்டவர் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, நீ என்னை தடுக்காத, நீ என்னை விட்டு விடு. அப்படியானால் தேவனுடைய கோபம் ஜனத்தின் மேல் பற்றி எரியாம ஜனத்தின் மேல ஒரு இரக்கம் உண்டாக ஒரு மனுஷனால மட்டும்தான் ஆண்டவருக்கு நடுவில் வந்து நிற்க முடியும். அவன் யார் தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷன். அந்த ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன தடை செய்யாத, நீ என்ன தடை செய்யாத, நீ என்னை விட்டுடு, நான் இவங்க மேல அழிக்கணும்னு கடும் கோபம் கொண்டிருக்கிறேன். நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், இவங்களை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். இந்த கேடுகட்ட ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். வணங்க கழுத்துள்ள ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். இவங்கெல்லாம் அழிக்கப்படட்டும். ஆனா மோசே சொல்றார் அடுத்த வசனத்துல, மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, போதும் முழுசும் படிக்கன்னா, ஆண்டவரே இது நீங்க எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின ஜனம், இவங்க மேல உங்க கோபம் ஏன் பற்றி எரியணும்? அடுத்த வசனம், அவர்களை ஏன் கொண்டு போடணும், அவர்களை ஏன் நிர்மூலமாக்கணும், அவர்களுக்கு தீங்கு செய்யும்படி அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர்கள்லாம் சொல்லுவாங்களே, அதனால நீர் இவர்கள் மேல பரிதாபம் இரக்கம் கொள்ளும் அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனத்துல சரி போதும், அவன் கீழே வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். எப்படி ஜெபம் பண்ணா? கெஞ்சி ஜெபித்தான். பிரதர், கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு மோசே, கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு அப்ரஹாம், ஒரு தகப்பனா இருந்தா, தாயா இருந்தா, அவன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஜெபிக்காத ஒருத்தருக்கும் பிள்ளைகள் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கடத்தி விட முடியாது. ஜபாரை எல்லாம் பூட்டு போட்டி விட்ட பெற்றோரே, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் அலைந்து திரிகிறத நீங்க கண்கொண்டு பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை காண முடியாது. ஆனா நீ ஜெபிக்கிற மனுஷனானால், கெஞ்சி பிரார்த்திக்கிற மனுஷனானால், கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு சகோதரியானால், உன் பிள்ளையின் மேல் உள்ள ஆசீர்வாதம் தானாய் வெளிப்பட தொடங்கும். என் பிள்ளைகள் ஆசீர்வதியும் நீ ஜெபிக்க வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு வழி தரங்கன்னு நீங்க ஜெபிக்க வேண்டாம், அடுத்த தலைமுறையை சந்ததி ஆசீர்வதிங்கப்பான்னு நீங்க ஜெபிக்க வேண்டாம். நீ ஜெபிக்க வேண்டிய விஷயங்களை கர்த்தர் உன்னை ஏவும் போது உன் உள்ள அறையில போய் முழங்கால் படியிட்டு நீ தேசத்திற்காக, அழிகிறவர்களுக்காக, அழிந்து போகிறவர்களுக்காக ஜெபித்தால் உன் பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டிய வேலையை தேவன் பொறுப்பெடுப்பார். அப்ரஹாம் எப்படியோ அப்படியே ஈசாக்கும் இருப்பான். அப்ரஹாம் எப்படியோ அப்படியே ஈசாக்கும் இருப்பான். அம்மாமாரே, என்ன செய்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு சாப்பாடு போட்டதோட வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. புக்கு வாங்கி கொடுத்தா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. அவர்கள் மேலே வரவேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. இவன் படிப்பு எல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு வரப்போகிறது, இவங்க டிகிரி எல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு வரப்போகுது. ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் ரெகபோத்தை கொடுக்கிற தெய்வம் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ரஹாம் மறைந்து போன என்ன, ஈசாக்குக்கு எத்தனை பிரச்சனை வந்தது தெரியுமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலேயே நீங்க படிக்க முடியும். ஏசேக்கு சித்தனா போன்ற பிரச்சனைகள்லாம் அவனுக்கு வந்த போதும் அந்த பிரச்சனைகள் அப்ரஹாம் கூட இல்லை. ஏன்னா அப்ரஹாம் அந்நாளில் மரித்து போயிருந்தார். அப்ரஹாம் கண்மூடி மறைந்து போனாலும் ஈசாக்கினுடைய வழியில் வருகிற பிரச்சனைகளில் அவனை மேற்கொண்டு அப்புறமாய் கடத்தி கொண்டு போய் அவனுடைய காரியங்களை விசாலமாக்குகிற அப்ரஹாமினுடைய தெய்வம் மரிக்காதவராய் கூட இருந்தது போல நீ ஜெபிக்கிற சகோதரனாய், ஜெபிக்கிற சகோதரியாய் இருந்தா உன் பிள்ளைகள் நாளைக்கு சந்திக்க போகிற பிரச்சனைகளில் விடுவிக்க நீ இல்லாம போகலாம், உன் கூட பிறப்புகள் இல்லாம போகலாம், சகோதர சகோதரிகள் இல்லாமல் போகலாம். ஆனா நீ இன்றைக்கு கைத்தட்டி ஆராதிக்கிற, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற உன்னுடைய தேவன் உன் பிள்ளைகளை மறக்க மாட்டார். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளுடைய அலைச்சலை பார்க்கும்போது நான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கறது, ஏன் ஆண்டவர் இப்படி அலைந்து திரிகிறார்கள், ஏன் இப்படி உலகத்தினுடைய வேஷங்களாய் மாறி போகிறார்கள்? ஆண்டவர் குடும்பங்களை காட்டி சொல்றார், அங்க பார், இவர்கள் என்னை மறுதலித்தவர்கள், இவங்க எனக்கு புறமுதுகு காட்டினவர்கள், எனக்கு துரோகம் பண்ணினவர்கள், என்னுடைய கிருபைகளையும் இரக்கத்தையும் நிந்தா பாத்திரமாய் மாற்றினவர்கள். எப்படி நான் இவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்க முடியும்? அப்பதான் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார், அப்ரஹாம் என்கிற என் ஊழியக்காரன் நிமித்தம் நான் அவனை ஆசீர்வதிப்பேன். நீ நினைச்சுக்காதீங்க சபைக்கு வந்ததுனால
ஆசீர்வாதம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் அப்படியே வந்துடும், வராது. பெற்றோர் என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் ஜெபிக்கிறவங்களமா இருக்கு, ஜெபிக்கிறவர்களமா இருக்கு. நீ மொபைலும் பார்த்துட்டு டிவியும் பார்த்துட்டு ஜெபிக்காம ஆமேன்னு சொல்லாம அல்லேலூயா சொல்லாம பிரார்த்தனை இல்லாம சுற்றி நடந்தா உங்களை பார்க்கிற உங்க பிள்ளைகளை என்ன செய்வாங்க? அதை தான் செய்வாங்க. பேருக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீட்டில் ஒரு ஜெபம் நடத்துகிற குடும்பத்தை கண்டு வளருகிற பிள்ளைகள் எந்த தெய்வத்தின் மேலே அவங்க விசுவாசம் வைப்பாங்க? நான் இது 2 உதாரணம் மட்டும் சொல்கிறேன். கெஞ்சி ஜெபித்தான் ஆபிரகாம், தெய்வ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்தான். மோசே ஒருபடி கூட என்ன முன்னாடி போனார். ஒன்று என் ஜெபத்தை கேளுங்க, இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து என்ன செய்யுங்க, கிறுக்கி போடுங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்களை அழிக்காமல் காப்பாற்றினார். தேசத்துக்காக ஜெபிக்கிற, அழிகிறவர்களுக்காக ஜெபிக்கிற பெற்றோர் வேணும். ஆபிரகாம் தேவனுடைய இருதய பாரத்தை அறிந்து ஜெபிக்கிற மனுஷன். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஈசாக்குரியது தான். ஆனால் ஈசாக்கு கர்த்தரை பற்றி கொண்டதுனால அவனுக்கு பஞ்சதேசத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளை போதுமானது திருப்திப்படுத்துறன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம் வரணும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படலைன்னா உலக பிள்ளைகளை போல மாறி போயிடுவாங்க. அதிலிருந்து தப்பிக்க ஒரு ஒற்றை வழி தான் இருக்குது, முழங்காலம் முடக்கி தான் ஆகணும். ஜெபிக்காமல் வருஷங்களாக ஜெபத்தை கைவிட்டவர்களுக்கு ஜெபிக்க தொடங்குவது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஜெபிக்கணும், எப்படியாவது ஜெபிக்க ஆரம்பிக்கணும், எப்படியாவது முழங்கால் படியிட ஆரம்பிக்கணும். பிசாசு உங்களை ஜெபிக்க விடாமல் தடை செய்வான், ஜெபிக்கிறவர்களோட சேர விடாமல் தடை செய்வான். ஜெப சிந்தையை கொடுக்காம பலவித வேலைகளை கொடுத்து அந்த வேலையை குறித்து யோசிக்க பண்ணுவான். இந்த ஜெபிக்கிற நேரத்தில் அதை செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு அங்கே இங்கே ஓட பண்ணுவான். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சிந்தையில் போராட்டங்கள் வந்தாலும் முடியாதுன்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே உங்கள் வீட்டில் ஆளுகை செய்கிற வல்லமைகள் வெளியேறத்துடன். எங்கே ஜெபிக்கலையோ அங்கே பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். எந்த வீட்டில் ப்ரேயர்லையோ அந்த வீட்டில் பிசாசு தான் ஆளுகை செய்கிறோம். எந்த வீட்டில் முழங்கால் படியிடுவதற்கு நேரம் இல்லையோ அந்த மனுஷனை பிசாசு தான் கண்ட்ரோல் பண்ணுறான். அவனுக்கு இடம் கொடுத்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வீட்டுக்குள்ளே தனியாக கொண்டு வந்துட முடியாது. முதல்ல அவனை வெளியேற்றும்படி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஆபிரகாம் செய்த முதல் ஊழியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப ஊழியமாக இருந்தது. என்ன ஊழியம்? ஜெப ஊழியமாக இருந்தது. அப்போ ஜெப ஊழியத்தை செய்கிற ஆபிரகாமை பார்த்து இப்படி ஆண்டவர் சொல்றார், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். அப்பா அம்மா ஜெபிக்கிறத மறந்துருந்தீங்கன்னா மறுபடியும் ஆலோசனை கொடுக்குறேன், ஜெபித்தே ஆகணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேருக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு தெய்வ சமூகத்தில் கனத்தோடு ஜெபிப்பதற்கு தீர்மானம் எடுக்கணும். இல்லாவிட்டா உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு ஆசீர்வாதம் வராது என்பதை மறந்து போகாது இருக்கு. 2வது ஆபிரகாமினுடைய 2வது ஒரு ஊழியத்துக்கு நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் 18வது வசனம் மறுபடியும் படிமா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அடுத்தது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். சொல்லுங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஊழியக்காரன் யார் தெரியுமா? நான் சொன்னதை என்ன செய்வான். அதனால தான் ஆபிரகாமை குறித்து பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே எத்தனை பேர் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர்கள்? கேட்கிறவர்கள் தான் அதிகம், நிறைவேற்றுகிறவர்கள் குறைவு. இவர் கேட்டுட்டு எங்கே அதை நிறைவேற்றினார், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சும்மா கேட்டுட்டு அப்படியே இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போகாமல் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை கேட்டு எங்கே நிறைவேற்றினார்? முதல்ல அவருடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினார். ஆபிரகாம் முதல்ல தான் அதை செய்ய தீர்மானிக்கிறார். 2வது வாசிங்க அந்த வசனத்தை. அவன் தன் பிள்ளைகளுக்கு 2 தன் பிள்ளைகளுக்கு, அடுத்தது தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும்
நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இதனுடைய ரத்தின சுருக்கம் இதுதான். முதல்ல நான் என்ன சொன்னாலும் ஆபிரகாம் அப்படியே செய்வான். 2, ஆபிரகாம் தான் செய்யறது மாத்திரமல்ல, தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டதை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான். 3, அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னா வரும் சந்ததிக்கு, பேர பிள்ளைகளுக்கு, அதுக்கு பின் வருகிற சந்ததிக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன். உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்களை வாசிப்பீர்களானா, இதுதான் கர்த்தருடைய இருதயத்தில் உள்ள திட்டம். ஒரு தகப்பன் என்ன செய்யணும் நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு தாய் என்ன செய்யணும் நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு குடும்பம் என்ன செய்யணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையின்படி ஒரு வார்த்தையை தேவன் பேசினால், ஒரு வார்த்தையை கர்த்தர் கற்றுக் கொடுத்தால், அதை கேட்டுட்டு அதை மறந்து போகிற, அது தங்களுடைய சௌகரியத்துக்கு இருக்குதா இல்லையான்னு பார்த்து செய்கிற ஒரு அபிரகாமா இருக்குல்ல. அபிரகாம், அதனாலதான் அபிரகாமிட்ட ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய ஏக சுதனம், நீ நேசிக்கிற உன் பிள்ளையுமாகி ஈசாக்க நீ மோரியா மலைகளில் ஒன்றின் மேல் கொண்டு வந்து என்ன செய், பலியிடு. தகன பலியா கேட்கிறார் ஆண்டவர், அவனை சுட்டெரிக்க கேட்கிறார். பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? ஒரு கேள்வியும் கேட்காம அபிரகாம் தன்னுடைய பிள்ளையாகி ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு போறார். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் வாழ்க்கையில் அப்படியே கேட்டு செயல்படுகிற தெய்வம். நீங்களும் நான் எப்படி? அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு சௌகரியமா இருக்குமா? என்னுடைய சுய இச்சைகளை தடுக்குதா? என் சுய ஆசை விருப்பங்களை எல்லாம் தடுக்குதா? எனக்கு சௌகரியமா இருக்குதா? எனக்கு அது போதுமானதா இருக்குதா? எனக்கு ஏதாவது அதில் நன்மை கிடைக்குதா என்பதெல்லாம் பார்த்து தான் நாம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். ஒருவேளை அதில் நமக்கு ஒரு நன்மை இல்லை, நமக்கு ஒரு பாதகமா, அல்லது நமக்கு ஒரு எச்சரிப்பா, அல்லது நம்மை கண்டிக்கிறதா இருக்குமானா நாம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டு போயிடுவோம். அப்ப நாமே கடைபிடிக்காத போது, நாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத போது நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கிறோம்? நாம சொல்லிக் கொடுத்த பெரும்பான்மையான விஷயங்கள் பழைய வாழ்க்கை முறையில் பாரம்பரியத்தில் இருக்கும்போது என்ன பழக்க வழக்கங்களை கை கொண்டோமோ அதே பழக்க வழக்கத்தில் பெரும்பான்மையை தான் கை கொள்றோம். வசனத்தின் அடிப்படையில் இன்னும் மாற்றம் வராம அதே பழக்க வழக்கம் இப்போ உண்டு. கடன் பூசைக்கு வருவது போல கடன் ஆராதனைக்கு வருவோம், கடனேன்னு சொல்லி ஒரு ஆராதனை செய்வோம், வீட்டுக்கு திரும்பி போய்வோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு என்ன பேசினார் யாருக்கு தெரியும்? என்ன தீர்மானம் எடுத்தோம் யாருக்கு தெரியும்? வருவதும் போவதுமா, எல்லா வாரமும் வருவதும் போவதுமா இருக்கிறோம். கர்த்தர் பேசுறதை பற்றி ஏதாவது சிந்திக்கிறோமா? இல்லையா? இல்லைன்னா நம்முடைய குடும்பத்தில் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்? பேசுகிறவர் கர்த்தர். ஒருவேளை பேசுறது ஊழியக்காரங்களா இருக்கலாம், மனுஷங்களா இருக்கலாம், ஆனால் பேசப்படுகிற செய்தி வார்த்தை கர்த்தருடையது. அந்த பயம் எப்போ உங்களுக்குள்ள வருதோ அன்றைக்கு தான் நீங்கள் வசனத்தை வசனமாக ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனத்தை வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆவலும் வாஞ்சியும் இருதயத்தில் வரும். கதை கேட்கறது போல உட்காந்துட்டு பாதி தூங்கி பாதி தூங்காமல் கொட்டாய் விட்டு சிலதெல்லாம் ஏதோ கவனிச்சுட்டு நோட்டும் எடுக்காமல் குறிப்பும் எடுக்காமல் வசனத்தையும் பார்க்காம ஒரு சோம்பேறிகளாட்டம் ஆண்டோடைய வசனத்தை கேட்டுட்டு போனால் நம்முடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அதுக்கு இங்கே நம்ம வராமல் அங்கேயே இருந்திருக்கலாம். காரணம் அங்கே இருக்கிறதும் ஒன்று தான், இங்கே இருக்கிறதும் ஒன்று தான். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் வசனம் கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக கேட்கணும். அபிரகாமுக்கு தெரியும், அபிரகாமு குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், அவனுக்கு நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். 2, அவன் கேட்கறது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பான், அடுத்து வருகிற ஜெனரேஷனுக்கும் சொல்லிக் கொடுப்பான். உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன சொல்லுங்கள்? பிள்ளைகளை பார்த்து ஜெபிங்கன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை தவிர பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க? இந்த பிள்ளைகள் பைபிள் படிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? இந்த பிள்ளைகள் வசனம் கற்றுக்கொள்றதுக்கு உங்கள் சைடில் இருந்து என்ன எடுக்கிறீங்க? டியூஷனுக்கு அனுப்புகிற வேகம் வேதாகமத்தை தூக்க வைக்கிறதுல இருக்குதா? கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு எதையாவது சொல்லிக் கொடுக்க முடியுதா? உங்கள் வீட்டில் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற உபதேசங்கள் என்ன? உங்களை கண்டு அவங்க படித்ததெல்லாம் எப்படி ஏமாற்றலாம், எப்படி ஆண்டவருக்கு அல்வா கொடுக்கலாங்கிறதான் படிச்சிருக்குதாக்கா. கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது ஒன்றே அவங்க ஒன்றும் படிக்கல, நீங்களும் படிக்கல, அவங்களும் படிக்கல. இனியும் காலம் போகல, இப்பவும் காலம் உண்டு. என்ன நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதை உங்கள் வீட்டில் பிரயாசப்படுத்துங்க.
மனைவி வரணும்னு அவசியம் இல்லை, கணவன் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவசியம் இல்லை. பட் அப்ரஹாமை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? விருப்பம், ஆசை என்ன தெரியுமா? அவன் செய்வான், அவன் சொல்லி கொடுப்பான். அப்படியானால் உங்கள் ஈசாக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து விலகி போவதில்லை. அல்லேலூயா. உங்க ஈசாக்கு, உங்க பிள்ளைகள் வருகிற காலத்தில் கர்த்தரால் கைவிடப்படுவதில்லை. அவங்க எல்லாம் தலைமுறை தலைமுறைக்கு நிற்பாங்க. தலைமுறை அவர்களை தேவன் பூமியில் நிறுத்துவார். ஆயுசுள்ள நாள் வரைக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் முந்தைய தலைமுறை பட்டு போனதை கண்டோம், பிந்தின தலைமுறை எழும்பி நிற்கிறத பார்க்க வேண்டுமானால் பெற்றோர்கள் எழும்பியாகணும். பெற்றோர் உருப்படி இல்லாத குடும்பங்களையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு ரெண்டு பக்கமும் சொல்லணும். பெற்றோர் உருப்படி இல்லாத குடும்பத்தில் பிள்ளைகளும் உருப்படி அல்ல. நான் வேதனையோடு தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். பிள்ளைகளை திருத்த முடியல எங்களால். அவங்களுக்காக எவ்வளோ கூட்டம் நடத்தி, அவங்களுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டும் அந்த பிள்ளைகள் ஆத்மீக வழிகளில் பலரையும் எங்களால் கொண்டு வர முடியல. என்ன காரணம்னா, வீட்டில் ஆவிக்குரிய சூழல் இல்லவே இல்லை. சினிமாவும் சீர்கேடும் வீட்டுக்குள்ளே இருக்குது, அசுத்தமும் உலகமும் வீட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே கர்த்தருக்கு இடமே இல்லை. அதனால் இந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு இடம் இல்லாதனால இந்த பிள்ளைகள் அதே பழக்க வழக்கங்களை உடையவர்களாக இருக்கிறாங்க. சபைக்கு வர்றதே அவங்க ஏதோ பெரிய கடவுள் புண்ணியம், சபைக்கு வர்றதே. அதெல்லாம் சபைக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க. எப்படி அவங்க ஜீவிதத்தில் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? அவங்கெல்லாம் அலைய வேண்டியவர்கள் அல்ல, இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற என் பிள்ளை தேவன் பூமியில் சுற்றி அறைய அனுமதிக்கக்கூடாது. என் பிள்ளையை தான் முதல்ல ஆசீர்வதிக்கணும். ஆனால் என் பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நான் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்காதனால. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு அதை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்கிற மனுஷன் யாரு? ஆபிரகாம். அப்போ எந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு ஆத்மீக ஒழுங்குகளுக்காக வைராக்கியம் பாராட்டுறீங்களோ, சிலப்போ இனி திருத்த முடியாத அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்துருக்கலாம், ஆனாலும் உங்கள் மேலே கடமை இருக்குது. சொல்ல வேண்டியதை சொல்லணும். முதல்ல நீங்கள் செய்யணும், அடுத்தது பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நீங்கள் செய்துட்டு நீங்கள் சொல்லி கொடுங்க, பிள்ளைகளை தொட வேண்டிய வேலையை கர்த்தர் செய்வார். நீங்கள் செய்யாமல் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போனால் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக நிற்க மாட்டார். முதல்ல தகப்பன்மாரே நீங்கள் செய்யுங்க, நீங்கள் வைராக்கியம் பாராட்டுங்க வசனத்துக்கு. அதுக்கப்புறமா கர்த்தர் என் பிள்ளையை தொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் கேட்கவே வேண்டாம், கர்த்தர் பிள்ளையை தொட்டு இருப்பார், பிள்ளைகளை திருப்பி கொண்டு வருவார். இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க வீட்டில் யார் சொன்னாலும் கேட்கறது இல்லை. எல்லா பெற்றோருடைய கம்பளை நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை. நீங்கள் கர்த்தர் சொல்லும்போது கேட்கலையில்ல, இன்னும் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அப்பா சொல்லும்போது நீங்கள் கேட்கலனா, நீங்கள் சொல்லும்போது அல்ல, நான் கர்த்தர் சொல்கிறத நான் கேட்கலனா நான் சொல்கிறது எப்படி காதோஸ் கேட்பான்? ஸோ இங்கே பேரண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். நான் பெற்றோருக்காக தான் இன்றைக்கி பேசுகிறேன், பிள்ளைகளும் கவனிச்சுக்கங்க. வேலை, குடும்ப காரியம், பிஸ்னஸ்ஸு, கடன், வியாதி, எதையாவது காரணம் வச்சு கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் புறக்கணிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் நீங்களும் கெட்டு போயிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளையும் கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, கணவனாக நீங்கள் ஜெபிங்க, மனைவியாக நீங்கள் ஜெபிங்க, உங்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ள மறுரூபத்தை கொண்டு வருவார். அதுக்கான வல்லமை அவரிடத்தில் உண்டு, அதற்கான பராக்கிரமம் அவரிடத்தில் உண்டு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வசனத்துக்குள்ளே போகிறேன். ஏன் ஆண்டவர் வசனத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாருன்னா, வசனம் தான் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்கேற்ற ஞானியாக்குகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்ன வார்த்தை 2 தீமோத்தேயு 3:14 வாசி. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கவனிங்க, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன செய்ய? நிலைத்திரு. நீங்கள் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். காலையில் ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ காலையில் என்ன செய்யணும்? அதில் நிலைத்திருக்கணும். காலையில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வேத வாசிப்பை என்னுடைய கடமையாக நான் வச்சிருக்கிறேன். வேதம் வாசிக்கிறது விட்டு நான் என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. தீமோத்தேயுக்கு
பவுல் சொல்ற ஒரு வசனம் உண்டு, நான் வருகிற வரை நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசம் பண்ணுகிறதிலும் ஜாக்கிரதையா இருக்கு. வாசிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். தினந்தோறும் பைபிள் வாசிப்பு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய கடமையா. அப்போ இதுல கற்றுக்கொண்டிருக்கிறேன், இதில் நிலைத்திருக்கணும். சபை ஆராதனை, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருக்கணும். இது சபை கூடி வருதலை குறித்து நாம் கற்றுக்கொண்டவைகள், அதுல நிச்சயத்திருக்கணும். உபவாசம், என் ஜனத்தை கூட்டுங்கள், என் சமூகத்தில் அவர்களை கொண்டு வாங்க. மணவாளனும் மணவாளத்தையும் வரட்டும், சகோதரனும் சகோதரியும் வரட்டும், பால் உண்கிற குழந்தைகள் வரட்டும், என் சமூகத்தில் வந்து உட்காரட்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் அறைகூவல் விடுக்கிறார் உபவாசத்துக்கு. உபவாசம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பதனுடைய ஒரு அடையாளம். இது கற்று கொண்டவர்கள் அதில் நிலைத்திருக்கணும். அப்போ உபவாச சமயத்தில் நீ கற்றுக்கொண்டவைகளை நிலைத்திருக்கிறது இல்லை. வீட்டில் பலருடைய வீடுகளையும் உபவாச பிரார்த்தனை கிடையாது. வருஷம் எத்தனை கடந்து போனாலும் வருஷத்தில் ஒரு தடவையாவது வீட்டில் ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கணும்னு சில பேர் குடும்பங்களுக்கு சிந்தை இருக்குது. ஆனால் பல குடும்பங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் கூட வீட்டில் ஃபாஸ்டிங் பிரேயர் கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன? கற்றுக்கிறோம், பட் அதில் நிலைத்திருக்கிற தன்மை நம்ம இடத்துல இல்லை. ஆனால் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. வசனத்தை என்ன படிக்கிறோமோ அதில் நிலைத்திருக்கணும். அவங்க தான் பெந்தகோஸ்தேக்காரர்கள், அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள், அவர்கள் தான் மறுரூபமுடையவர்கள். நீங்க கேத்தலிக்கில் இருக்கும்போது நினைச்சு பாருங்க, நம்ம பாப்போம் சாமியார் முதலாம் வாசகம் ரெண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகம்லாம் வாசிப்பாங்க. வாசி முடிச்சோன்னு நம்ம வாட்டுக்கு வீடு திரும்பி வருவோம். ஏதாவது நமக்கு தெரியுமா என்ன சொன்னாங்கன்னு? இப்போவும் அதே தான். என்ன சொன்னது புரியுதா உங்களுக்கு? இப்பவும் புரியுறது இல்லைன்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரே ஒரு அனுபவம் மட்டும்தான். வசனத்துக்கு கீழ்ப்படிதல் இன்னும் வரல. சவுலை மறந்துடக்கூடாது. முதல் ராஜாவாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டவர். இஸ்ரவேலுக்கு ராஜாக்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் முன்னுரைத்திருந்தார். ஒரு ராஜா எந்த குடும்பத்திலிருந்து வரணும் தெரியுமா? யூதா கோத்திரத்திலிருந்து தான் வரணும். ஆனால் யூதா கோத்திரத்தில் முதல் ராஜாவை தேவன் தேர்ந்தெடுக்காமல் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து முதல் ராஜாவை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஏன் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் முதல் ராஜாவை தேர்ந்தெடுத்தார்? தீர்க்க தரிசனம் யூதா கோத்திரத்தில் என்று இருக்கும்போது ஆண்டவர் ஏன் அதை மாற்றி பெஞ்சமின் கோத்திரத்தில் எடுத்தார்? காரணம் என்னன்னா, பெஞ்சமின் பிறக்கும் போது அவங்க அம்மா ராகேல் மரித்து போனாள். அவள் மரிக்கும் போது அவள் ஜெபித்த ஒரு ஜெபம் உண்டு, ஆண்டவரே என் மகனை நீ நினைத்தருளும். யாரை நினைக்கணும்? பெஞ்சமீனை நினைத்தருளும். அவ்வளவுதான் சொல்லி மறிச்சு போனான். இந்த பெஞ்சமீனுக்காக ராகேல் அழுத அழுகையை கர்த்தர் கேட்டிருந்தார். அந்த அழுகையினுடைய பதில் தான் ஆண்டவர் முதல் ராஜாவாக பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து சவுலை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஒருவேளை சவுல் தேவனுடைய காரியங்களில் உண்மையா இருந்திருந்தா அடுத்தடுத்த தலைமுறைகள் சில வருஷங்கள் கூட இவருடைய அந்த ஜெபத்திற்கான வாக்கு தத்தமும் ஆசீர்வாதமும் வாழ்க்கையில நிறைத்திருந்திருக்கும். ஆனா அவர் என்ன செய்யல தெரியுமா? அவனை ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளினேன் என்று கர்த்தருடைய மனம் கோபப்படும்படி கர்த்தர் சொன்னதை கேட்கவே இல்லை. கர்த்தர் சொன்னதை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு பலதையும் செஞ்சான். அவனை நிராகரிச்சிட்டார். அதனால நாம் ஒன்றை அறியணும், தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதில் கொஞ்சம் நிலைத்திருக்கும்படியா. அப்போ அப்ரஹாமினுடைய 2வது ஊழியம் எதுவாக இருந்தது தெரியுமா? தான் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறவன். 2, தன் குடும்பத்திற்கு அதை சொல்லிக் கொடுக்கிறவன். அவன் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவன். எவ்வளோ பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமான வார்த்தைகளை சொல்லுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவசிக்கிறவர்கள்? கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அடையில சொல்லுங்க பார்ப்போம். 3வது அவர் செய்த ஊழியம் என்ன? 3வது அவர் செய்த ஊழியம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு போவோம். ஆதியாகமம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஒரு 2 வசனம் பின்னாடி இருந்து படிக்கும். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு
அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் மேல் உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன கொடுத்தான்? தசமபாகம் கொடுத்தான். மூன்றாவது ஆபிரகாம் செய்த ஒரு மிகப்பெரிய மினிஸ்ட்ரியை குறித்து பைபிள் சொல்லுது. அந்த மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்குரியவைகளை செலுத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நியாயப்பிரமாண காலம் அல்ல. மோசேயின் மூலம் தான் என்ன வந்தது? நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி தங்களுக்கு விளைகிற எல்லாவற்றிலும் 10% என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்னைக்கு சில பேருக்கு இதுல எல்லாம் டவுட் இருக்குது. நியாயப்பிரமாண காலத்தில் நாம் இல்லை, நாம் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை? தசமபாகம் கொடுக்க வேண்டியதில்லை. அதை நம்ம சபையில் பிரபலமாக கைப்பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஏறக்குறைய 100 குடும்பம் இருக்குதுன்னா 20-22 குடும்பங்கள் தான் என்ன கொடுக்குறவங்க? தசமபாகம் கொடுக்குறவங்க. பாக்கி 80% குடும்பங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கான பெரிய கைத்தாங்கள் ஒன்றும் கொடுப்பதில்லை. சம்பாதிக்கிற பிள்ளைகளாகட்டும், வேலை செய்கிற சகோதரர்களாகட்டும், அவங்க எந்த விஷயத்திலும் கர்த்தருக்கு அனுகூலமாக இருப்பதில்லை. அல்ல கவனிச்சுங்க, ஆபிரகாமினுடைய காலம் நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் அல்ல. ஆபிரகாம் மெல்கிசதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தாருன்னு படிக்கிறீங்க. அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம் முடிந்து வரும்போது லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் பிடித்து கொண்டு போன ராஜாக்களை தன்னுடைய வீட்டில் இருந்த 318 ட்ரெயின்டு பர்சன்ஸை கொண்டு போய் யுத்தம் செய்து லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் சகல பொருட்களை மீட்டு கொண்டு வரும்போது எதிரே வருகிற சாலேமின் ராஜா என்று சொல்லப்படுகிற மெல்கிசதேக்கை காண்கிறார். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மெல்கிசதேக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய பூர்ண விவரம் படிக்கணும்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் படிக்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 1-10 வரை உள்ள வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மெல்கிசதேக்கு யார் என்று எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். 3வது வசனம், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். யாரு? மெல்கிசதேக். சத்தமா சொல்லுங்க. மெல்கிசதேக் யார்? இல்ல அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அடுத்தது, இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியராய் நிலைத்திருக்கிறார். இந்த ஒரு வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த மெல்கிசதேக்கு யார் என்றால் தாயும் தகப்பனும் இல்லாதவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். அப்படியானால் இந்த மெல்கிசதேக்கு யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இது குறித்து பின்னாடி அதை விவரிச்சுட்டு போறார். நான் நிறுத்துறேன். அப்போ ஒரு வெற்றிக்கு பின்பு ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வெளிப்பட்ட கிறிஸ்துவினுடைய பிரத்யட்சமான வெளிப்பாட்டை தான் மெல்கிசதேக் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்ப மெல்கிசதேக்கினுடைய ஆசீர்வாதம், இன்னொரு வார்த்தையில சொன்னா நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் மேல் வந்தது. அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தாம் பெற்றுக்கொண்டவைகளில் 10 பாகத்தை ஆபிரகாம் கடவுளுக்கு செலுத்துகிறான். ஆமென். அப்போ ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நன்மையினுடைய ஒரு பாகத்தை தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஆபிரகாம் செலுத்தினது எது நிமித்தம் என்று 4வது வசனத்தில் எபிரேயர் 4-10 வரை உள்ள வசனங்களை வாசித்தால் அது ஆபிரகாம் செய்தது பின்வரப்போகிற காரியத்தினுடைய அடையாளமாக இருந்தது. அது என்ன பின்வரப்போகிற காரியத்தினுடைய அடையாளம்? ஆபிரகாம் ஆண்டவருக்கு தசமபாகம் செலுத்தும் போது அவன் பின்வரும் காரியத்துக்காக அதை செய்தான். பின்வரும் காரியம் எது? பின்வரும் காரியம் லேவி கோத்திரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மற்ற கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தசமபாகம் கொடுக்க வேண்டும்.
அப்படியானா தசமபாகம் கொடுக்காம இருக்கிற ஒரே ஒரு கோத்திரம் எது? லேவி கோத்திரம். இப்ப இந்த லேவி அப்ரஹாமினுடைய வயிற்றில் இருக்கிறான் என்று சொன்னா இனி வரப்போகிற சந்ததி. அப்ப வரப்போகிற சந்ததிக்காக முன்னமே அப்ரஹாம் தசமபாகம் செலுத்தினான்னு பைபிள் சொல்லும். மற்ற எல்லா கோத்திரங்களும் லேவி கோத்திரத்தினுடைய ஆசாரியர்களுக்கு தசமபாகம் கொடுக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் கொடுக்கிறதுனால உள்ள ஆசீர்வாதம் வரும். ஆனா எந்த கோத்திரத்துக்கு வராது? லேவி கோத்திரத்துக்கு வராது. லேவி கோத்திரம் வாங்குற கோத்திரம். அப்ப லேவி கோத்திரம் தசமபாகம் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுத்தா தானே அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதனுடைய முன்னோடியா தான் மெல்கிசதேக் என்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அப்ரஹாம் தசமபாகங்களை செலுத்தினான்னு 4வது வசனத்திலிருந்து கீழே அப்படியே வாசிச்சுட்டு போங்க. 10வது வசனம் வரைக்கும் உள்ள வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அது வீட்டில் போய் படிச்சா போதும். அப்ப இது ஒரு தீர்க்க தரிசன பகுதியாக சொல்லப்படுகிறது. அப்ப நான் கொடுக்கிறது என்ன மாத்திரமல்ல, என் அறையிலிருந்து, என்னுடைய வயிற்றிலிருந்து, என்னுடைய வித்தின் மூலம் என் சந்ததிகள் வரப்போகிற தலைமுறைகளுக்காகவும் நான் சிலதை செலுத்துகிறேன் என்பது தெய்வ பிள்ளைகள் அறியணும். இது ஆசீர்வாதத்தினுடைய ஒரு வழியா. ஒரு குடும்பம் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் சரி, எவ்வளவு போராட்டத்தில் போனாலும் சரி, கொடுத்தலில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பது தேவனுடைய படிப்பினை. அப்ப தெய்வ பிள்ளைகள் கொடுக்க படிக்கணும். உங்க தலைமுறைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது கொடுக்காதவங்களுக்கு. உங்க தலைமுறைக்கு நீங்க விதைக்க முடியாது. ஏன்னா உங்க தலைமுறையை அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாம போகும். அதனால ஒரு தெய்வ பிள்ளை ஊழியக்காரனாகிய அப்ரஹாம் செய்த 3வது ஊழியத்தை செய்யணும். தனக்கு மட்டுமல்ல, தனக்கு பின் வருகிற சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனுடைய வசனத்தை நம்பி விதைக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம சர்ச்சில் முதல்ல நாம் சொல்லி கொடுத்துருப்போம், சிறு பிள்ளைகளுடைய கையிலும் 1 ரூபாயாவது, ஒரு 50 பைசாவாவது, 5 ரூபாயாவது, இப்போ நான் 5 ரூபான்னு சொல்ல, 1 ரூபாயாவது கொடுத்து விடணும். இந்த பிள்ளைகள் எழுந்து காணிக்கை போட படிப்பிக்கணும். ஏன் தெரியுமா? அது கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளை நான் கவனிக்கிறேன், ஒரு பிள்ளைகளும் எழுந்து காணிக்கை போடுறத பார்க்க முடியல. சில பிள்ளைகள் காணிக்கையை கொடுக்கறதில்ல, அட்லீஸ்ட் 1 ரூபாயாவது. நான் சொல்றது அவங்கள பாரப்படுத்தல, அந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க தெய்வ பிள்ளைகள் படிப்பிக்கணும். கொடுத்தா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கிற சத்தியம் உங்களுக்கு விளங்காத போது உங்க பிள்ளைகளுக்கு என்ன இப்படி விளங்கும்? நாளைக்கு தெய்வராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்கு ஆசீர்வாதமாய் நிற்க வேண்டிய பிள்ளைகள் தன்னுடைய சொந்த ஜீவிதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் தான் நிற்பாங்க. அப்போ உங்க பிள்ளைகள் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு உங்க பிள்ளைகள் இடத்துல வேறு பலரையும் தேவன் கொண்டு வந்து வைப்பார். ஒரு தேவனுடைய வார்த்தையை விசுவசிக்கிறதுல எவ்வளவு நீங்க கரிசனையோடு இருக்கிறீங்களோ அவ்வளவு கரிசனையா கர்த்தர் நம்ம மேல இருப்பார். நம்ம பலரும் இந்த விஷயத்துல பின்தங்கி போனவர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து திட்டமும் தெளிவுமா சொல்றேன், அப்ரஹாம் செய்த இந்த ஊழியம் ஈசாக்கை ஆசீர்வதிக்குமானால் நிச்சயம் நம்முடைய ஒரு ஊழியமும் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறத காண முடியும். உங்க கஷ்டப்பாடுகள் எப்பவுமே சொல்லிட்டு வருஷக்கணக்கா தேவனுக்கு என்று எதுவுமே செய்யாது இருக்கிற பிள்ளைகள் உண்டு. வேதனையோடு அவங்கள பார்க்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி தெரியவே இல்லை. வசனம் சொல்லுது, நாம் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8-9 அதிகாரங்களை வீட்டில் போய் படிங்க போதும். 8ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். அந்த அதிகாரத்தை நான் எப்பொழுதும் அடிக்கடி பலமுறை பல இடங்களில் பிரசங்கிக்கும் போது சொல்லுவேன். மக்கதோனிய நாட்டு சபைகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மக்கதோனியா நாட்டு சபைகளை குறித்து கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். அந்த 8-9 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். மற்ற எல்லா அதிகாரத்தை நீங்க விசுவசிப்பீர்கள்னா அந்த 2 அதிகாரத்தையும் விசுவசிக்கணும். 8-9 அதிகாரங்கள் என்ன சொல்லுது? 8ஆம் அதிகாரம் சொல்லுது 1வது வசனத்துல, அன்றியும் சகோதரரே 2 கொரிந்தியர் 8:1, மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனம் எப்படி சொல்லுது தெரியுமா? மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு, அது ஒரு சபை அல்ல, மக்கதோனிய நாட்டு சபைகள், பிலிப்பிய சபை, தெசலோனிக்கே சபை, இப்படி பலவிதமான சபைகள் இருந்த ஒரு இடம் மக்கதோனியா நாடு. அங்க இருந்த சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன கிருபையை தேவன் அவங்களுக்கு கொடுத்தாராம்? அடுத்த வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில். அவங்கள போல மிகுந்த உபத்திரவத்திலையும் தரித்திரத்திலையும் யாரும் போனதா இல்லை. நாமெல்லாம் அவ்வளவு தரித்திரத்தில் ஒன்றும் போகல. ஆனா அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்கள் இருந்தாங்க. எவ்வளவு தரித்திரம்?
மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். சத்தமா சொல்லுங்க, கொடிய தரித்திரம். ஆனா அவங்களுக்கு என்ன இருந்தது தெரியுமா? மிகுந்த உபத்திரவத்திலும் கொடிய தரித்திரத்திலும் பரிபூர்ண சந்தோஷம் அவங்கள்ட்ட இருந்தது. அல்லேலூயா. பகையில கைப்பிடி சொல்லுங்க. மிகுந்த உபத்திரம் வந்துச்சுன்னா, கொடிய தரித்திரம் வந்துச்சுன்னா, தேவ பிள்ளைகளை விட்டு முதல்ல ஓடி போகிறது என்னது? சந்தோஷம் ஓடிடும். ஆனால் அங்கே இருக்கிற சபைகளுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? அப்போ இந்த சந்தோஷம் பணத்தினாலும் உபத்திரவம் இல்லாத வாழ்க்கையினாலும் அந்த சந்தோஷம் அல்ல, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம், திருவசனத்தினால் வருகிற சந்தோஷம். பிரதர், உங்கள் சந்தோஷத்துக்கு பணம் தான் காரணம் இருந்ததுன்னா அது போச்சுன்னா உங்கள் சந்தோஷமும் போயிடும். உங்கள் சந்தோஷத்துக்கு பின்னாடி உபத்திரவம் இல்லாத ஜீவிதம் தான் காரணமாக இருக்குதுன்னா, உபத்திரவம் வந்ததுன்னா உங்கள் ஆவி எல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? மிகுந்த உபத்திரவமும் கொடிய தரித்திரமும் இருக்கையில் அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் இருந்தார்கள். கைகளோடு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ கொடிய தரித்திரத்தில் போனாலும், மிகுந்த உபத்திரவத்தில் போனாலும், அப்புறம் கொஞ்சம் நஞ்ச சந்தோஷத்தை எல்லாம் தேவன் தருவது பரிபூர்ண சந்தோஷம். அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி எது காரணமாக இருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், படிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். சத்தமா சொல்லுங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். சொல்லுங்க, உம்மையே நம்பி இருக்கிறபடியால். எப்போ? கொடிய மிகுந்த உபத்திரவத்தில், கொடிய தரித்திரத்தில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் பூர்ண சந்தோஷத்துடன் காத்து கொள்ளுவேன். அப்போ இருதயம் என்ன செய்ய தெரியுமா? அழாது. தூக்கு போட்டு சாக போறேன்னு சொல்லாது, விஷம் கொடுத்து சாக போறேன்னு சொல்லாது, கர்த்தரை நம்பி என்ன வந்துச்சுன்னு சொல்லாது. என்னை அழைத்த தேவன் என்னை கைவிட மாட்டார், அவர் என் கூட தான் இருக்கிறார் என்று இந்த சந்தோஷம் என்னை அறிய பண்ணும். என்னுடைய இந்த நிலைமைக்கு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார் என்று அவரையே நம்ப பண்ணும், அவரையே பற்றி கொள்ள வைக்கும், அவர் முகத்தை நோக்கியே செபிக்க வைக்கும். அவரால் மட்டுமே எனக்கு ஒத்தாசை வரும் என்பதை இருதயம் ஆர்ப்பரித்து சொல்லும். அதனால்தான் என்னுடைய ஆண்டவர் சொன்னார், நான் உலகம் தருகிற சமாதானத்தை தருகிறவன் அல்ல. உலகம் தர்ற சமாதானத்துக்கு சினிமா பார்த்தா 3 மணி நேரம், போதை அடித்தா 8 மணி நேரம், 10 மணி நேரம், இல்லை போட்டேன் 24 மணி நேரம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் தருகிற சமாதானம் மணிக்கூறுகள் நிற்கிற சமாதானம் அல்ல. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவர். என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன். யாருக்கு? ரோட்டில் போகிறவங்களுக்கு அல்ல. யாருக்கு அவருடைய சமாதானத்தை தருகிறார்? அதுதான் அவரையே உண்மையாய் பற்றி கொண்ட மனதை உடையவனுக்கு, அவரையே நம்பி இருக்கிற மனுஷனுக்கு அவர் தம்முடைய சமாதானத்தை கொடுப்பார். அப்போ கவனிங்க, மக்கதோனியா நாட்டு சபைகளுடைய ஆசீர்வாதம் ஏன் நமக்கு கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் கிடைக்கல? கிடைக்காத யாராவது இருந்தால் அவன்கிட்ட சொல்கிறேன், உறுதியாக பற்றி கொள்கிற மனதில்லை, உண்மையே நம்புவேன்னு சொல்கிற மனதில்லை, எது வந்தாலும் ஆண்டவர் பக்கம் நிற்பேன்னு சொல்கிற மனதில்லை, அவர் பார்த்துக்குவார் பாஸ்டர் அப்படின்னு தைரியம் அடிக்கிற மனதில்லை. கொஞ்சம் உபத்திரம் வந்துச்சுன்னா, கொஞ்சம் மன கஷ்டம் வந்தா, கொஞ்சம் பண கஷ்டம் வந்தா, கொஞ்சம் நிகழ்ச்சிகள் மாறி போச்சுன்னா உடனே நமக்கு கோபம் ஆண்டவர் மேலே. ஆண்டோடைய காரியத்திலேருந்து பின்மாறிடும். ஜெபிக்க மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், ஆராதனைக்கு உழப்புவோம், வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டோம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க மாட்டோம், தசமபாகம் கொடுக்க மாட்டோம், உழப்பல் ஜீவிதத்துக்கு போயிடுவோம். அப்படி போனால் கர்த்தர் மட்டும் உங்கள் பின்னாடி நடந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? கிருபையை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவர் கொடுக்குற அந்த கிருபைக்கா ஜெபிங்க. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு அந்த கிருபை கிடைச்சது. அதனால அவங்க என்ன செஞ்சாங்களா? பூரண சமாதானத்தினால, சந்தோஷத்தினால அவங்க என்ன செஞ்சாங்களா? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்போ? உள்ளப்போ கொடுக்கிறவங்களை பற்றி கவலையே இல்லை, உள்ள போது எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் வாழ்க்கைக்கு இதுதான் இருக்குது, இதுதான் அடுத்த வேலைக்குன்னு சொல்லுகிற ஒரு பாட்டியம்மா எடுத்து கொடுத்த இந்த 2 வெள்ளி காசை
கடவுள் கவனிச்சாரா இல்லையா? கவனிச்சாரா இல்லையா? அர்த்தம் என்ன தெரியுமா? அவள் வாழ்க்கைக்கானதை கொடுத்துட்டா, இனி அவள் வாழ்க்கைக்கானதை நான் கொடுக்கணும்னு அர்த்தம். அவளுக்கானதை நான் செய்வேன். அல்லேலூயா. கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் மாவு, அடைய சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம். ஊழியக்காரர் சொல்கிறாரு, கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறார், போய் நீ என்ன செஞ்சுட்டு வா, முதல்ல அடையும் அப்பமும் உண்டாக்கி சட்னி சாம்பாரெல்லாம் ஊற்றி என்கிட்ட கொண்டு வாங்கிறார். அந்த அம்மா அதை அப்படியே கேட்குது. ஏன் தெரியுமா? கர்த்தர் வார்த்தை சொல்லி இருக்கிறார், இனி பஞ்சம் முடிகிற வரைக்கும் உன்னோட பானை காலி ஆவதில்லை, என்ன பரணி என்ன செய்வதில்லை, தீர்ந்து போவதில்லை. அவள் செய்தா, அது அப்படியே நடந்தது. கர்த்தர் உனக்கு இல்லாதவைகளை பார்க்கலன்னு நினைக்காதீங்க, அவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறார் தெரியுமா? அந்த நிலைமையில் நீ தேவராஜ்யத்துக்கு என்ன விதைக்கிறங்கிறத பார்க்கிறார். அதை பார்ப்பாரானால் உனக்கு விதைக்க வேண்டியதை கொடுக்கிற பொறுப்பு அவர் எடுப்பார். அதான் 2 கொரிந்தியர் 9 சொல்வது, சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான். இல்ல 9 8 வசனத்தை வாசிக்க. 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளை நிற்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது ஆசீர்வாதம் பெருகருக்கு குறுக்கு வழி இருக்கானா? குறுக்கு வழியே கிடையாது. அது நேர் வழி. இதுதான் நேர் வழி. என்ன செய்து நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க நீங்க பெருகணும். அந்த பெருகச் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். கவனிச்சுக்கங்க, விதைக்கிறவனுக்கு விதை. 6வது வசனத்துல சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாய் அல்ல, விதைக்கிறதுல எப்படி இருக்கணும்? விசனமாய் அல்ல. 2 கட்டாயமுமாய் அல்ல. 3 தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் என்னவா இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். கவனிங்க, அந்த விதையை குறித்து தான் அவர் பின்னாடி சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையையும். அவ விதைக்கிறவனுடைய கையில் என்ன இருக்குது? விதையும் இருக்குது, விளைச்சலும் இருக்குது. விளைச்சலை பெருக பண்ணுகிறவர் விளைச்சலை பெருக பண்ணுவார். ஆனா விதைக்கிறவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? விதையை கொடுத்துருக்கிறார். அந்த விதையை நீ என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செஞ்சிருக்கூடாது? பிரியாணி வச்சு சாப்பிட்டுக்கூடாது. இந்த காட்டில் கொண்டு போய் விதைக்கிறதுக்கு 1 மூட்டை கடலை எடுத்து வச்சிருக்கிறாங்க, அது விதை. நீ இந்த 1 மூட்டை கடலை எண்ணெய் ஆட்டி கடலை எண்ணெய் ஆக்கி வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா விளைச்சல் எப்படி வரும்? ஏன் விளைச்சல் இல்லை? விளையச்சி அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் விளைச்சல் இல்லாத காரணம் என்ன? விதை யாருடைய கையில் கொடுத்தாரு? நம்ம கையில். நம்ம சாப்பிட்டது விதைய. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். உங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்கிறாரு? பைபிளை வச்சு சொல்லணும். எல்லாம் பைபிள்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு விதையை அளித்து, முதல்ல விதையை தான் கொடுக்கிறார். 2 என்ன செய்யறாரு? அதை பெருக பண்ணுகிறார். அப்ப விதை எப்படி பெருகும்? விதைச்சா தான் பெருகும். பக்கத்தில் கைப்பிடிச்சலும் விதை எப்படி பெருகும்? பல குடும்பங்கள்ல விளைச்சலும் இல்லை, எல்லாம் தரிசு நிலம் தான். கடன், தரிசு நிலம், கடன். என்ன பிரச்சனை? விளையறதில்லை. ஏன் விளையறதில்லை? விதையை கொடுக்கிறார். எதுக்கு? அதை பெருக பண்ணுவதற்கு. பட் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? விதையை விதைக்கல. அப்போ விதையை விதைச்சிங்கன்னா அதை பெருக பண்ணுவார். அதுக்கப்புறம் உங்க விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இதான் ஆண்டவருடைய வார்த்தை. பெருக பண்ணுவார், வர்த்திக்க செய்வார். பகல் கைப்பிடிச்சவங்க பெருக பண்ணுவார். அடுத்த வாரத்திலிருந்து சிறு பிள்ளைகள் கையில் அட்லீஸ்ட் 1 ரூபாயாவது கொடுத்து பிள்ளைகளை கொடுக்கிறவர்களை மாற்றணும். கொடுக்கிற சிந்தைகள் உடையவர்களை மாற்றணும். 1 ரூபாயாவது அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறத படிப்பிக்கணும். நாம தான் கற்றுக் கொடுக்கணும். கொடுத்துட்டு சொல்லணும், கர்த்தர் இதை கொடுத்து பாரு, உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் வேலைக்கு வந்தாலும் கத்தருக்கண்டு கொடுப்பான். இன்னைக்கு வேலைக்கு வந்தாலும் கத்தருக்கண்டு கொடுக்கறதே இல்லை பிள்ளைகள். என்ன காரணம்? அவன் வீட்டில் அப்பம் கொடுக்கறத பார்த்ததே இல்லை, அம்மா கொடுக்கறத பார்த்ததே இல்லை. இப்போ அவனுக்கும் கொடுக்க வேண்டாம். அதனால வேதம் சொல்லுகிற இந்த வழிமுறைகளின்படி அப்ரஹாம் தசமபாகம் என்ற நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே
அவர் தசமாவும் கொடுத்தார். இனி நாம மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழா, அப்ரஹாமினுடைய விசுவாச சந்ததியின் கீழா? நாமெல்லாம் யாரு? அப்ரஹாமின் மூலமாய் விசுவாசத்தினுடைய சந்ததி. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வந்த சந்ததி நாம. அப்ப கவனிங்க, நமக்கு தசமபாவம் பொருந்துமா? பொருந்தாது. தசமபாவத்துக்கு மேலே கொடுக்கணும். ஆனால் அட்லீஸ்ட் தசம்பாதியாவது என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். அப்பதான் பொருளாதார பிளஸிங் குடும்பத்தில் வெளிப்படும். நீங்க எத்தனை உழைத்தாலும் கொடுக்கறதுல தேவனுடைய விதை மட்டும் மாற்றி மாற்றி ஒழுங்க வச்சு பாருங்க. நான் சொல்றேன், எழுதி கொடுக்குறேன், உங்களுடைய சகலத்தின் மேலும் மாற்றங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. உங்கள் விளைச்சலில் மாற்றம் நடக்கும், உங்கள் பிஸ்னஸில் மாற்றம் நடக்கும். ஏமாற்றக்கூடாது, கர்த்தரை வஞ்சிக்க கூடாது. இந்த விஷயத்தில் வஞ்சிக்காமல் இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை வஞ்சிக்க மாட்டார். இந்த வசனத்தின்படி உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தசமபாகம் அல்லது ஆண்டவருக்கு என்று கொடுத்தல்ல முன்னணியில் இருக்கணும். அடுத்த மாதத்திலிருந்து கொடுக்கணும். எத்தனை கூடிய தரித்திரம் இருந்தாலும் கொடுத்து பாருங்க. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு கொடுத்த கிருபையை தேவன் நமக்கும் அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப 3 ஊழியங்களை செய்கிறார். முதலாவது ஊழியம் என்ன? ஜெப ஊழியம். 2வது ஊழியம் என்ன? கர்த்தர் தனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, குடும்பத்துக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். 3வது ஊழியம் என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்குரியதை தேவனுக்கு என்று கொடுக்கிற ஒரு ஊழியத்தை அப்ரஹாம் செய்கிறார். அப்ப இதை செய்த அப்ரஹாமின் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவானால், இதை செய்கிற என் நிமித்தம் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா ஆசீர்வதிக்கப்படாதா? குடும்பத்தினுடைய கஷ்டகாலம் மாறணும்னா, குடும்பத்தினுடைய கசப்புகள் மாற வேண்டுமானா, எல்லைகளுக்குள்ள காணப்படுகிற வெற்றிடங்கள் மாற வேண்டுமானால், உங்கள் வீட்டுக்குள்ள உங்களை நெருக்குகிற கடன் பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், ஒரு ஒற்றை வழிதான் இருக்குது. அப்ரஹாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்தது போல நீங்க ஊழியம் செய்யுங்க. உங்க வீட்டு மேல ஒரு கரிசனை எடுத்து ஊழியம் செய்யுங்க. வருகிற நாட்களில் உங்க வீடு மாறும், உங்க பிள்ளைகளும் மாறுவார்கள். உங்க பிள்ளைகளுக்கான திருமண காரியம், உங்க பிள்ளைகளுக்கான வேலையின் காரியம், உங்க பிள்ளைகளுக்கான படிப்பின் காரியம் எல்லாம் சுமூகமாய் வழிகளை திறந்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவர்களை உயர்த்துவதை அந்நிய கண்கள் அல்ல உங்க கண்ணுகள் காணும். இது விசுவசிக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். நம்ம ஜெபிக்க போகிறோம். சில மினிட்டுகள் ஜெபித்து இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஆவியானவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் ஊழியக்காரனாகி அப்ரஹாமின் நிமித்தம் ஈசாக்கை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை காணாத தெய்வம் அல்ல, நம்முடைய துன்பங்களையும் வேதனைகளையும் பார்க்காத கர்த்தர் அல்ல. அப்ரஹாம் என்ற ஊழியக்காரன் நிமித்தம் ஈசாக்கு என்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியுமானால், என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். 3 ஊழியத்தை அப்ரஹாம் செய்தார். 1, தேவனுடைய மனவிருப்பமாகிய அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தார். அந்த பட்டணத்துக்காக ஜெபித்தார். ஜெபத்தை தேவன் கேட்டாரே, இந்த ஜெபத்தை நினைத்தல்லவா லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவித்தார். நாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அழிந்து போகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். எவன் அழிந்து போனா என்னென்ன, எவன் கெட்டு போனா நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம காரியம் மாத்திரம் பார்த்து ஜீவிக்க கூடாது. இன்னைக்கு இந்த ஜெப ஊழியத்தை செய்ய ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று அர்ப்பணிங்க. ஆண்டவரே, ஒரு பெற்றோராக, ஒரு தாய் தகப்பனாக, ஒரு சகோதரனாக, சகோதரியாக என்னை இந்த ஜெப ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னில் மறைந்து போன ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வாங்க. நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன், எனக்காக மட்டும் ஜெபித்தது போதும். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்க கர்த்தரால ஒரு கட்டளை இடப்பட்டார். யோபு தன் நண்பர்களுக்காய் ஜெபித்தார். அவனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினாராம். இன்றைக்கு நீங்க ஜெபிக்கணும். கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிக்கணும், உங்க பகுதியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். தேவன் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் ஜெபித்தவர்கள் எல்லாம் ஜெபத்தை மூட்டை கட்டி வச்சு உலகத்தினுடைய இன்பங்களில் மதிமயங்கி போகும்போது தேவன் ரீப்ளேஸ்மெண்ட் சிலரை எதிர்பார்க்கிறார். அம்மா, வயதாகி போச்சுன்னு ஜெபிக்க முடியலன்னு சொல்லலாம். இல்லை, எத்தனை வயதானாலும் நீங்கள் உட்கார்கிற இடத்துல மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும்.
அருமையான தகப்பனே, நீ இருக்கிற இடத்துல ஜெபிக்க முடியும். மற்றவங்களை குறை சொல்வதை விட்டுட்டு, குற்றப்படுத்துவதை விட்டுட்டு, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, பேர பிள்ளைகள் சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்வதை நிறுத்திவிட்டு, ஆபிரகாமை போல கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நீங்களும் கீழ்ப்படிந்து உங்கள் பிள்ளைகளுக்காக சில காரியங்களை சொல்லி கொடுத்து, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை வீட்டில் அடம்பிடிப்பாய் செய்வதற்கு ஆயத்தமாகுங்க. இது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி சத்தம் இடுவதற்கு தகப்பனே நீ ஆயத்தமாக, இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, இதை நான் வீட்டில் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு சகோதரியை நீ ஆயத்தமாக. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார், உன் பாளையத்திற்குள்ளே அவர் உலாவி வருவார், உன் குடும்பத்திற்குள்ளே அவர் உலாவி வருவார், உன்னுடைய வீட்டுக்குள்ளே அவர் இறங்கி வருவார். பாளையத்தை சுத்திகரித்து பார், கர்த்தருடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ளே இறங்கி வரும். கர்த்தருக்கு என்று கொடுத்த ஆபிரகாமை போல கொடுப்பதற்கு நீ தீர்மானம் எடு. கொடுப்பதில் இருக்கிற சிந்தையிலிருந்து பின்திருப்பி கொண்டு போகிற கொடிய தரித்திரமோ மிகுந்த உபத்திரவமோ கர்த்தர் கொடுக்கிற பூர்ண சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது. ஒருவன் கொடுப்பதற்கான முழு இறுதி எது தெரியுமா? பூர்ண சந்தோஷம் தான். அப்பூர்ண சந்தோஷம் எப்பொழுது வரும்? அது கொடிய உபத்திரவம் இருந்தாலும், மிகுந்த உபத்திரவம் இருந்தாலும், கொடிய தரித்திரம் இருந்தாலும் வரும். எதனால வருது தெரியுமா? அவன் கர்த்தரையே நம்புகிறபடியால், அவன் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறபடியால் அவனுக்கு அந்த பூர்ண சமாதானம் இருக்கும். இந்த பகல் பரலோகம் சிலருக்குள்ள அப்படிப்பட்ட கிருபைகளை வைக்க விரும்புகிறது. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு அளிக்கப்பட்ட கிருபை இந்த பகல் சபையின் மேல் இறங்கி வருவதாக, சபையின் மேல் இறங்கி வருவதாக, சகோதரர்கள் மத்தியில் இறங்கி வருவதாக, சகோதரிகள் மேல் இறங்கி வருவதாகப்பா. அவங்க கொடிய தரித்திரத்தை குறித்து பேசுகிறார்கள், மிகுந்த உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார்கள், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பரிபூர்ண சந்தோஷத்தை அவர்களால் பேச முடியல. இந்த பகல் அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் மாறி போகட்டும். எத்தனை கொடிய தரித்திரமும் மிகுந்த உபத்திரவம் இருந்தாலும் கர்த்தர் தருகிற ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தின் நிமித்தம் நாங்கள் நிற்கிறோம் என்கிறதை அறிவிக்கிற ஒரு கூட்ட குடும்பங்களை கர்த்தர் எழுப்புவீராக. அநேக சகோதரர்களை தேவன் எழுப்புவீராக, சகோதரிகளை தேவன் எழுப்புவீராக. எனக்கு தேவைகள் உண்டு, எனக்கு கடன் பிரச்சனைகள் உண்டு, எனக்கு நெருக்கங்கள் உண்டு, ஆனால் இது ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. இதை அடைப்பதற்கு, இவைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு பலம் தருவார் என்று தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தில் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில சொல்லுவதற்கு சிலருடைய இருதயங்களை பரலோகம் ஏவி எழுப்புவதாக. தடைகளை எல்லாம் நான் உடைத்து ஜெபிக்கிறேன், தடைகளை உடைத்து நான் ஜெபிக்கிறேன். அவிசுவாசங்கள் உடையட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் உடையட்டும், மனவேதனையின் அனுபவங்கள் மாறட்டும், கூட்டல் கழித்தலுக்குள்ளே சிக்கிக் கொண்டவர்கள் விடுதலையாகட்டும். இது எப்படி ஆகும் என்ற கேள்வியில் நிற்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை நடக்கட்டும்பா. எனக்கு வருவதே பத்துறதில்ல, எனக்கு தேவைகள் அதிகம் இருக்கிறதுன்னு சொல்லி பிசாசு அந்த சிந்தைக்குள்ள சிக்க வைத்திருக்கிற சிலரை இன்றைக்கு விடுதலையாக்குவீராக. இதுவரை என்னை நடத்தின தேவன், இதுவரை என்னை பராமரித்த கர்த்தர், இதுவரை என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தவர், அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என் தேவைகளை சந்திப்பார் என்று விசுவசிக்கிறவர்கள், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். இப்போதே ஒரு விடுதலை நடப்பதாக, இப்போதே ஒரு விடுதலை நடப்பதாக, இப்போதே ஆவியில மாற்றங்கள் சம்பவிப்பதாக. என் தேவன் உன் கரங்களை பிடிப்பாராக, உன் சங்கடங்கள் மேல ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவாராக, உங்களுடைய உபத்திரவங்கள் மேல ஒரு விடுதலையை கட்டளையிடுவாராக, உங்களுடைய தரித்திரங்கள் மேல கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவாராக. எல்லா தரித்திரத்தின் ஆவிகள், எல்லா தரித்திரத்தின் ஆவிகள், எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆண்டவரே குடும்பங்களை விட்டு நீங்கி போவதாக. ஒரு செழிப்பு உண்டாகட்டும், ஒரு நன்மை வெளிப்படட்டும், ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். இந்த பகல் இந்த குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகம் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பதாக. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஊழியக்காரனாக ஆபிரகாமை நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மற்றுள்ளவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும், மற்றுள்ளவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும். வருகிற நாட்களில் குடும்பங்களில் வித்தியாசம் வெளிப்படட்டும்.
கணவனுக்காய் ஜெபிக்கிறவர்கள், மனைவிக்காய் ஜெபிக்கிறவர்கள், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறவர்கள், தேசத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள், சபைக்காய் ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. எத்தனை பேருக்கு ஆபிரகாம் செய்த ஊழியத்தை போல நான் ஒரு ஊழியம் செய்யணும் தோணுது? வலது கையை மேல உயர்த்தி இடது கையை மார்பில் வைச்சு ஆத்மார்த்தமா ஒன்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நிமித்தம் என் பிள்ளைகள் நடுத்தெருவுக்கு வரக்கூடாது. என் நிமித்தம் என் பிள்ளைகள் அலைந்து தெரியக்கூடாது. என் நிமித்தம் என் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களா மாறி இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் தகப்பனற்றவர்களை போல இருக்கக்கூடாது. ஆபிரகாமை நினைத்து ஆசீர்வதித்த ஈசாக்க போல என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் இனிமேலும் உண்மை ஏமாற்ற மாட்டாண்டவரே. ஆபிரகாமை போல என் இருதயத்துக்கு பிரியமான ஜெப ஊழியத்தை நான் செய்வேன். சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து, உமக்கு பிரியமான ஒரு மனுஷனை தேடுகிறேன்னு சொன்னீங்களா, அதை நானா இருக்க போறேன் ஆண்டவரே. ஒரு மனுஷனை தேடுகிறேன்னு சொன்னீங்களா, அதை நானா இருக்க போறேன். சொல்லுங்க, நானா இருக்க போறேன். நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தது போல நானும் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கும் அதை குறித்து நான் சத்தமா சொல்லுவேன் ஆண்டவரே. கேட்கிறாங்களோ கேட்கலையோ, இதுதான் சட்டம் என்று, இதுதான் கர்த்தருடைய காரியம் என்று தைரியமா இதுவரை நான் பேசல. சொல்ல வேண்டியதை சொல்லல, இனி நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் கிறிஸ்துவினுடைய நீதிகளை அறிவிக்கிறவனா என்னை மாற்றிக்கொள்ளுவேன். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒன்னையும் நான் வீட்டில் அனுமதிக்க மாட்டேன். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்க முடியும்? இந்த மினிஸ்ட்ரி எத்தனை பேர் செய்ய முடியும்? என் வீட்டின் எல்லைகளில் உமக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. 3, கர்த்தருக்கு கொடுத்தது போல என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் எனக்கு தந்த விதையை நான் சரியா விதைப்பான்பா. விதையை நான் எடுக்க மாட்டேன். அந்த விதை தான் விளைச்சலை உண்டாக்க போகுது. அந்த விதை தான் வர்த்திக்க பண்ணப்பட போகுது. ஆபிரகாம் செய்த அந்த ஊழியத்தை போல என் விளைச்சலை, என் விளைச்சலுக்கான விதையை நான் விதைப்பேன் ஆண்டவரே. இந்த 3 காரியங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சொல்றேன், உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் குடும்பம், உங்கள் வருமானம், உங்கள் நன்மை எல்லாம் மாறுகிறது. உங்கள் கண்ணுகள் காணும், கண்ணுகள் காணும். கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றாமல் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறதையும் அவர் சொன்னால் செய்யாதிருப்பாரோ? ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கூட உங்கள் பாதத்துக்கு நான் வருகிறேன். பரலோகம் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆபிரகாமை நினைத்து ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பங்கள், எங்கள் சந்ததிகளை, எங்கள் அடுத்த தலைமுறையை, என் சொந்த குடும்பத்தையும் ஆவிக்குரிய குடும்பத்தையும் நினைத்து நான் ஜெபிக்கிறேன். என் சொந்த குடும்பத்தையும் ஆவிக்குரிய குடும்பத்தையும் நினைத்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நிமித்தம் எங்கள் சொந்த குடும்பமும் ஆவிக்குரிய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் நிமித்தம் வருங்கால சந்ததி கர்த்தருக்காய் எழும்பட்டும். தேவனுக்கு முதுகு காண்பிக்கல, தேவனுடைய பட்சமாய் நிற்கிற, தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்த ஆபிரகாமை போல நாங்களும் ஊழிய செய்ய எங்களை தருகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.